தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் ஆசிரியருடைய சம்பளத்துக்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய 2152 கோடி ரூபாய் ஆக அந்த நிதியை உடனடியாக விடுவியுங்கள் என்று நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில் நான் கடிதம் எழுதினேன். அதற்கு இன்றைக்கு ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லுகிறார்? கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார். நான் கேட்கிறேன், கல்வியில அரசியல் செய்யறது நீங்களா நாங்களா? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன? அரசியல் இல்லையா? கல்விக் கொள்கை என்ற பேர்ல இந்தியை திணிக்கிறது அரசியல் இல்லையா? பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா? ஒரு திட்டத்துக்கான நிதியை இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கான நிபந்தனையா மாத்துறது அரசியல் இல்லையா? ஆக அரசியல் செய்வது நீங்களா நாங்களா? மக்கள் நல திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க நாங்க, அரசோட நிதியை மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டில இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல, எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட இந்தி இருந்துச்சு. அது மோடி வேண்டாம் தூக்கிட்டு இந்திய மொழிகளில் ஒன்று ஆக்கினதே அவர்களிடம் ஏற்பட்டிருக்கிற நல்ல மாற்றம். நான் சொல்றேன், அவருக்கு ஒரு இந்திய மொழி எனக்கு படிக்கணும், பிரெஞ்சு படிக்கிறோம், நம்ம ஜெர்மன் படிக்கிறோம், நம்ம இந்திய மொழியை படிக்க மாட்டாங்கிறது அவருடைய கருத்து. அதனால உங்கள் தாய்மொழி அல்லாத இன்னொரு இந்திய மொழியை படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, எப்போ இந்தி இல்லையோ, இந்தி அல்லாத இன்னொரு இந்திய மொழினா அவனுக்கு ஒரு வேடம் இல்லை. இந்திய ஆதிக்க மொழி அது நம்மளை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கிவிடும். பெருவாரி இனத்தினுடைய ஆதிக்கம் ஏற்படும், சிங்களம் போல. ஆகவே நாம் இந்தியை எதிர்க்கிறோம். ஆனால் வேறொரு மொழியையும் கற்றுக்கொள், நான் பணம் தருகிறேன் என்று சொன்னால் இந்த கல்வி திட்டம் இருக்கிறது. இது சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வி திட்டம். கணினி, நூலகம், என்ன பசுமை கட்டிடங்கள், எல்லா வசதி. சிபிஎஸ்சியில் 1 லட்ச ரூபா கட்டி படிக்கின்ற மாணவர்கள் என்ன வசதி அடைகிறார்களோ அதே வசதியை இங்கே உள்ள மாணவர்கள் அடையலாம். இதனுடைய அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கும். எந்த மொழி, மலையாளம் கற்றுக் கொடுக்கிறேன், கன்னடம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று திராவிட இன உணர்வுகளை வளருங்கள். கட்டாயமாக இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அப்புறம் நமக்கு என்ன, 2000 கோடி பணம் கொடுக்குறான், என்ன நம்ம 1000 கோடி போட்டு சிபிஎஸ்சிக்கு நிகரான பள்ளிக்கூடத்தை நடத்துவதில் என்ன சிரமம்? இன்னொன்று சொல்கிறேன், அங்கே ஆங்கில கான்வென்ட்டுகளுக்கு நம்முடைய பையன்களை 25% அவங்களுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க. அவங்க குழுக்கு சீட்டு மூலம் தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்கள் 2500 பேர் போவான், 25 பேரை அவன் எடுப்பான். இதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் பணம் கட்டுது. நான் சொல்கிறேன், ஒரு பெரிய அடிமுடி நடக்குது. சாதாரண இங்கிலீஷ் கான்வென்ட்டுக்கு, நம்ம சந்தில் இருக்கிற கான்வென்ட்டுக்கு, அதுக்கு நீ பணம் கட்டுற. ஆக அந்த மாணவன் அங்கே படிக்க விரும்புகிறான், இனங்களையினால் தான் அவன் படிக்கிறதுக்கு வர்றான். அப்படி இருக்கின்ற போது ஒரு சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வித்தரம் உடைய ஒரு பள்ளிக்கூடம் நமக்கு வருகிறது. அதில் இந்தி கிடையாது, அதில் இந்திய மொழிகளில் ஒன்று என்றால் நாம் ஏது அசாமியையும் ஒரியாவையும் தேர்ந்தெடுக்க போகின்றோம்? நம்ம கன்னடத்தையும் மலையாளத்தையும் தேர்ந்தெடுப்போம். அவன் என்ன தமிழை தேர்ந்தெடுக்க சொல்லுவோம். அவனை வாத்தியார் நமக்கு அனுப்பிட்டு நமக்கு வாத்தியார் அவனுக்கு அனுப்புவோம். இது நல்ல திட்டம். இது தமிழுடைய இன்னொன்று சொல்றேன், அடிப்படை நடக்கும் போது பாருங்க, இதில் எல்லாம் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் பள்ளிக்கூடங்கள் தொடங்க போகுது. நல்ல திட்டம் வைத்திருக்க. 5வது வகுப்பில் ஒரு தேர்வு, தவறி விட்டால் ஒன்றும் பிழை இல்லை. 8வது வகுப்பில் ஒரு தேர்வு, தவறி விட்டால் பிழை இல்லை. பலவீனமான மாணவர்களுக்கு தனி பயிற்சி கொடுக்குறார்கள். 12வது வகுப்பு தேர்வு மட்டும்தான் நீங்கள் கட்டாயமாக தேர வேண்டும், இல்லாவிட்டால் மேலே போக முடியாது. ஆகவே இவ்வளவு வசதியை செய்து கொடுத்து லட்சம் ரூபாய் கொடுத்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிப்பதை விட ஒரு காசும் கொடுக்காமல் நம்முடைய ஏழை மாணவர்கள், உட்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இடம் கொடுப்பீர்களாக நான் சொல்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதனாலே இந்தி வருவதாக சொல்வது போய். சும்மா மொட்டையாக மும்மொழி திட்டம் வருகிறது, மும்மொழி திட்டம் வருகிறது என்று சொல்லக்கூடாது. மும்மொழி திட்டத்தில் இந்தி வருகிறது என்றுதான் எல்லாரும் பொருள் கொள்வார்கள். இந்தி வரவில்லை. அதை நீக்கி விடுகிற அதிகாரம் நம் கையில் இருக்கிறது. மாநில அரசாங்கம் தான் பள்ளிக்கூடத்தை நடத்த போகிறது. ஆகவே எல்லாவற்றையும் இது நமக்கு வசதி.
கூடுதல் தரமுடைய பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி நம்முடைய ஏழை மாணவர்களை படிக்க வைக்கலாம். சிபிஎஸ்இ போல் ₹1,00,000 கட்டி படிக்க வேண்டாம், காசே கொடுக்காமல் படிக்கலாம். இது தவறு என்று சொன்னால் நான் சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் இந்தி வந்துவிடும் என்று சொல்லி இது ஒரு பொய்யை வேறு சொல்கிறீர்கள். மும்மொழி திட்டம் என்று மொட்டையாக சொன்னால் இந்தி என்று தான் நினைப்பான். மும்மொழி திட்டம் 3வது மொழி இந்திய மொழிகளில் ஒன்று. நாம் திராவிட மொழிகளை தேர்ந்தெடுப்போம், அதுதான் நியாயம். அவனுக்கு கட்டடம் கட்டுங்கள், வாத்தியார் நியமியுங்கள், நீங்களே பொறுப்படுத்தி நடத்தப் போகிறீர்கள். அவனுடைய ஆதிக்கம் ஒன்றுமில்லை. அவன் 2,100 கோடி தருவான், நீங்கள் ஒரு 1000 கோடியை போட்டு ஏழை மாணவர்களை உயர்ந்த கல்வி தரத்துக்கு தயார் செய்யுங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். இது மற்ற மாநிலங்கள்ல தமிழ் அவங்க படிக்க முடியுமா? இது மூலமா தமிழ் வளருமா சார்? மும்மொழிக்குள்ளே தமிழ்லாம் வளருமா என்பது அவனுக்கு தமிழ் வாழுகின்ற 2 மொழி தான் இந்தியாவில் சிறந்த மொழிகள். ஒன்று வடமொழி, இன்னொன்று தமிழ். வடமொழி செத்துவிட்டது, தமிழ் வாழ்கிறது. வாழும் மொழியை அதனுடைய சிறப்புகளோடு கருதி தேடி படிப்பதற்கு வடநாட்டுக்காரர்கள் முன் வர வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கு இழப்பு. நாம் என்ன செய்ய முடியும்? அதனால ஒன்று நாம் செய்ய முடியாது. ஆனால் நமக்கு இன்றைக்கு இருக்கிற ஹை டெக்னாலஜி, ஹை சயின்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் அடித்து கொண்டு சாகிறார்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் படிக்க வேண்டும். நீ நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் 8வது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு கூட்டல் கழித்தல் தெரியவில்லை. இப்படி நீ பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறாய், 7,000 வாத்தியார்களை டெம்பரரியாக வைத்திருக்கிறாய், தற்காலிகமாக. அது 25 வருடங்களாக தற்காலிகமாக வைத்திருக்கிறாய். 3000 பேர் தேடி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ இடம் கொடுக்க மறுக்கிறாய். ஆக உன்னிடம் இதற்கு பணமும் இல்லை, ஒன்றுமில்லை, ஒரு தரமாக நீ நடத்தப் போவதும் இல்லை. தரமாக நடக்கின்ற கல்விக்கூடத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி போகிறோம். இதில் என்ன தடை என்று கேட்டு பொய் மட்டும் சொல்லாதீர்கள். இது 12 தோழமை கட்சிகளும் அந்த மேடையில் ஏறி இருக்கின்றன. இந்தியா திணிக்கப்படுகிறது, இந்தி திணிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சொன்னால் என்னை பார்த்து அரை நான் வாங்கி